லீக் மேட்சோட கடைசி போட்டியாக வடசேரிப்பட்டி விஸ் வளத்தரக்கோட்டை. அதில் டாஸ்வின் பண்ண வடசேரிப்பட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் வந்திருக்காங்க வளத்தரக்கோட்டைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்துக்குமார் மற்றும் சிவா. வடசேரிப்பட்டிக்கு ஓப்பனிங் பவுலராக வந்திருக்காரு நாகமணி. இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 ஓவருக்கு 4 பவுலர் யூஸ் பண்ணணும். 1 ஓவர் பவர் பிளே ஸ்டார்ட் பண்ண நாகமணி வந்திருக்காரு. முத்துக்குமார் போயிருக்காரு ஸ்ட்ரைக்கில். இவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. டிஸ்ட்ரிக்டில் தலை சிறந்த ஒரு பேட்ஸ்மேன். பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன செய்கிறாருன்னு. முதல் அருமையாக ட்ரைவ் பண்ணியிருக்காருங்க. கவர்ஸில் சூப்பரான ஒரு ட்ரைவ். ஃபில்டர் இங்கே விரட்டி வராரு. ரெண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்க கண்டிப்பாக. ஓடிட்டாரு. மீண்டும் அடுத்த பந்து. சூப்பரான ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் ஒரு இடம் தான் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கு வந்திருக்காருப்பா சிவா ப்ரோ. அடுத்த பந்து சிவா ப்ரோக்கு போடுறாரு நாகமணி. சூப்பரான பந்துங்க. டாட் பால். மிஸ்டேக் கண்டமாக அது ஓடிருக்காங்க. இன்னொருக்கான சான்ஸ் கேட்டால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் ஒரு பெரிய ஒரு விக்கெட் இழக்கிறாங்க. முத்துக்குமார் ப்ரோ அவசரப்பட்டாருன்னு சொல்லலாம். இவர் அந்த சம்பவத்தை செஞ்சவர். மிகப்பெரிய ஒரு விக்கெட்டை த்ரோ மூலமாக காலி பண்ணிட்டார். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு கார்த்தி ப்ரோ. பெரிய ஹிட்டர். பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு. முதல் பந்து சந்திக்கிறாரு. சூப்பரான பந்துங்க. என்ன ஒரு வேகம். பேட்ஸ்மேன் கீப்பர் கையில் பட்டு இங்கே வந்து பிடிக்கிறார் ப்ரோ. நல்ல ஒரு பந்து வீச்சு. க்ளோஸ் கீப்பர் நிற்கிறார் ப்ரோ. ரொம்ப தூரத்துலேருந்து ஓடியாராரு. சூப்பரான பந்துங்க. மறுபடியும் நல்ல ஒரு வேகம். அதுக்காரமாக ஒரு ஓடி இருக்காங்க. இப்போ அதிகமாக சின்ன பசங்க நிறைய விளாட்றாங்க. நல்ல எஃபெக்டிவாக இருக்காங்க. நிறைய டீமில் காணாமல் போனது ஒன்று தான். ஸ்ட்ரைக்கில் இருக்கார் சிவா ப்ரோ. நல்ல பாலுங்க. ஒயிட் கொடுத்துருக்காங்க. பந்து ஒயிட். பவர் பிளேயோட கடைசி பந்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடிச்சிருக்காருங்க. நல்லா ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. கைக்கு போனால் கண்டிப்பாக விக்கெட் தான். நோ சொல்லிட்டாரு கார்த்தி ப்ரோ. நல்ல ஒரு பந்து வீச்சு. ஒரு ஓவருக்கு 5 அடிச்சு அதுக்காண்டி ஒரு விக்கெட்டில் இருந்திருக்காங்க வளத்தரக்கோட்டை. நல்ல ஒரு பந்து வச்சு வடசேரிப்பட்டி டீமுக்கு இருந்து. வடசேரிப்பட்டி கண்டி 2வது ஓவர் வந்திருக்காரு விஷ்ணு. ஸ்டேக்கில் இருக்காரு கார்த்தி ப்ரோ. பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்க போய் பார்க்கலாம் என்ன செய்யறாருன்னு. அடிச்சிருக்காருங்க கவர் திசையில். சான்ஸ் ஃபார் என்ன பவுண்டரி தாங்க கிடச்சிருக்கு. பவுண்டரி இருந்தாலும் பெரிய லைன் அந்த பக்கம். அடுத்து வந்து விஷ்ணு கார்த்திக்கு. லோட்டஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. என்ன நடக்குன்னு பார்க்கலாங்க. 6ங்க. பெரிய 6 அடிச்சிருக்காரு கார்த்தி. அடுத்த பந்து கார்த்தி ப்ரோக்கு. சூப்பரான பந்துங்க. நல்ல ஒரு கியாக்கர். ஜஸ்ட் மிஸ் அந்த ஸ்டிக்கு. ஒரு பால் விஷ்ணு கார்த்திக்கு போடுறாரு. அடிச்சிருக்காருங்க. மறுபடியும் அந்த லோட்டஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அதன் காரணமாக பந்து 6 போய் முடிஞ்சிருக்குங்க. 6. கடைசி 2 பந்துங்கள். சூப்பரான பந்துங்க. சரியாக கனெக்ட் ஆகல. அந்த 2 சொல்லியிருக்காங்க. 2வது 2க்கு ஓடுவாங்க ஃபாஸ்ட்டாக. நோ சொல்லிட்டாரு ப்ரோ. ஓடிந்தா கண்டிப்பாக விக்கெட் தான். நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட். 2வது ஓவரோட கடைசி பந்து. ஸ்ட்ரைக்கில் இருக்காரு சிவா ப்ரோ. பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு. ரிவர்ஸ் ஸ்கூப்பில் அடிச்சிருக்காருங்க. சரியாக கனெக்ஷன் ஆகலை. அதன் காரணமாக விழுந்துருச்சுங்க முன்னாடி. நல்ல ஒரு தடுப்பு அந்த ஃபீல்டர்கிட்டேருந்து ப்ரோ. ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். 2 ஓவருக்கு 23 அடிச்சு அதுக்கான ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க வளத்தரக்கோட்டை. நல்ல ஒரு பந்து வச்சு வடசேரிப்பட்டி டீம் கிட்டேருந்து. 3வது ஓவர் படம் வந்திருக்காரு வடசேரிப்பட்டிக்காண்டி உமேஷ். ஸ்ட்ரைக்கில் இருக்காரு சிவா. முதல் பந்து அருமையாக கட் பண்ணியிருக்காரு. கட் பண்ணும்போது 2ன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன செய்கிறான்னு. நான் சொல்லியிருக்காரு இங்கே கார்த்தி ப்ரோ. ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு கார்த்தி ப்ரோ. அடிச்சிருக்காருங்க. பெரிய ஷாட். பந்து கவர் பண்ணவே முடியல. அதன் காரணமா மிகப்பெரிய 6ங்க. ஸ்டேஜை தாண்டி வந்துச்சு. கார்த்தி அடிக்கிற 2வது 6. அடுத்த பந்து கார்த்தி ப்ரோக்கு. சூப்பரான பந்துங்க. நல்ல ஒரு சுத்து. மீண்டும் அடுத்த பந்து கார்த்தி. அடிச்சிருக்காருங்க. பாயிண்ட் திசையில் பிச்சுக்கிட்டு போயிருக்கு பந்து. கண்டிப்பாக பவுண்டரி தான் போகும். பவுண்டரியை கிளியர் பண்ணிடுச்சுங்க. மீண்டும் அடுத்த பந்து கார்த்திக்கு. அடிச்சிருக்காருங்க. பிச்சுக்கிட்டு போயிருக்கு பந்து. மிட் விக்கெட் திசையில் நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு இடம் தான் கிடைக்கும். சிங்கிள். 3வது ஓவரோட கடைசி பந்து. தட்டியிருக்காங்க. மிஸ்டேக்.
ஒரு ரன் முடியும். தொடர்ந்து ஓவர் முடியுது. 3 ஓவருக்கு 36 அடிச்சு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க வளத்தலாக்கோட்டை. நல்ல ஒரு பந்து வீச்சு வலசேரிப்பட்டி டீம் கிட்டது. 4th ஓவர் போட இருக்காரு நாகமணிகண்டன். இது அவருக்கு 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் இருக்காரு சிவா. முதல் பந்து சூப்பரான பந்துங்க. விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் தான் கண்டிப்பாக. சூப்பரான கீப்பிங் உமேஷ் குரோட்டன். அடுத்த பேட்ஸ்மேன் வந்துருக்காரு குமரேஷ். நிறைய நிக் நேமில் உள்ள அனுப்பாங்க உங்களை. குறுக்கு கும்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு இன்னைக்கு. முதல் பந்தை சந்திக்கிறாரு நாமணி ப்ரோவோட பந்து. நல்லா அடிச்சிருக்காருங்க. முதல் பந்து அடிச்சோடனே ஒன்று பந்து ஒருன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு இப்போ கார்த்தி ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் இருக்கார் காந்தி. நாகமணி பந்தை பிடிக்கிறாரு கார்த்தி. நல்ல பந்துக்கா. சூப்பரான பந்து. சான்ஸ் பார். வீடு கொடுக்கல. அடுத்த பந்து லோ டேஸுங்க. பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணலை. கண்டிப்பாக கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு பார்த்தா இல்லைங்க. பெரிய 6ங்க. மறுபடியும் ஒரு பெரிய 6 அடிச்சு கொடுத்துருக்காரு கார்த்தி ப்ரோ. கார்த்தி கலக்கிக்கிட்டு இருக்காரு. க்ளோஸ் கீப்பர் போயிருக்காரு. நிற்கிற வரைக்கும் ஸ்கோரை நிப்பாட்ட மாட்டேன்னு ஆடிட்டு இருக்காரு கார்த்தி. யார் பந்து போட்டாலும் என்னங்கிற மாதிரி நல்லா அடிச்சிருக்காருங்க. சூப்பரான சுத்து. பாடியோடு எடுத்தார். சான்ஸ் ஃபார். இன்னொருக்கான முயற்சியாக பார்த்தா ஓடிடுவாரா இல்லைங்க. நல்ல ஃபாஸ்டான ரன் கார்த்திக்கிட்டது. 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து கார்த்தி ப்ரோவுக்கு அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட். கனெக்ஷன் நல்லா இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் இருக்குமான்னு பார்க்கலாம். கேட்ச் ஆகுமா? 1 பவுன்ஸில் ஒரு 6 போயிருக்குங்க. பால் வெளியில தான் போயிருக்கு. லாஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு ஆகாஷ். ஸ்ட்ரைக்கில் இருக்காரு கும்ஸ் என்ற குமரேசன். குறுக்கில் பயங்கரமாக அடிப்பாருங்க. குறுக்கு கும்ஸ் சொல்லுவாங்க இவரை. நல்ல ஒரு பந்துங்க. சூப்பரான ஒரு யார்கர். டாட் பால். அடுத்த பந்து ஒய்டுங்க. ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன்னு. ஒரு அகலப்பந்து. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு இப்போ கார்த்தி. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கடைசி ஓவர்கள் பார்க்கலாம். கார்த்தி ப்ரோ நிற்கிறாரு. ஒய்டுன்னு நினைக்கிறேன். என்ன கொடுக்குறான்னு தெரியல. ஒய்டுங்க. அடுத்த பந்து நல்ல பந்துங்க. சூப்பரான பந்து. டாட் பால். அடுத்த பந்து கார்த்திக் ஆகாஷ் அடிச்சிருக்காருங்க. சரியா கனெக்ஷன் ஆகலை. அதன் காரணமா 2 ரன் ஓடுவாங்க கண்டிப்பாக. ஓடிட்டாங்க 2 ரன். பெரிய ஷாட்டுக்கு முற்படுற அத்தனை முயற்சியும் தடுத்துக்கிட்டு இருக்காரு ஆகாஷ். நல்லா ஒரு பந்து வீச்சு. ஒரு பெரிய செட்டிலான பேட்ஸ்மேன் வச்சு பந்து போட்டுருக்காரு. அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் திசையில். கேட்ச்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் 6ங்க. எங்கேயோ போயிடுச்சு அந்த பந்து. கவர் பண்ண முடியாத அளவுக்கு. லாஸ்ட் 2 பந்து சூப்பரான சுத்துங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பால். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. லோவாக கனெக்ட் பண்ணி ஒரு ரன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது ரன்னுக்கான முயற்சி இருக்குது. ஃபஸ்ட்டாக ஓடுறாரு. கீப்பருக்கு டேரெக்டான த்ரோங்க. சூப்பரான விக்கெட். அந்த ப்ரோ அருமையாக அடிச்சிருக்காரு நாகமணி ப்ரோ. 5 ஓவருக்கு 63 அடிச்சு அதுக்கான 3 விக்கெட் இருந்திருக்காங்க வளர்த்தரோட்டி. 64 அடிச்சா வின் பண்ணலாம் வலசேரிப்பட்டி. 5 ஓவருக்கு 64 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஓவருக்கு 64ங்கிற டார்கெட்டுக்கு பேட்டிங் எடுக்கிறாங்க வலசேரிப்பட்டி. வலசேரிப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க உமேஷ் மற்றும் ஆகாஷ். ஓப்பனிங் ஓவர் கூட பிரபுவனே வந்திருக்காருங்க வளர்த்தரோட்டிக்காண்டி. முதல் பந்து விக்கெட்டுங்க. பெரிய ஒரு விக்கெட். உமேஷ் ப்ரோ ஏமாத்திட்டான்னு சொல்லலாம் எல்லாத்தையும். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு நாகமணி ப்ரோ. சூப்பரான பந்துங்க இங்கே பிரபு அண்ணன்கிட்டேருந்து. மீண்டும் அடுத்த பந்து பிரபு அண்ணன் நாகமணி ப்ரோவுக்கு அடிச்சிருக்காருங்க. மறிச்சுக்கிட்டு சரியாக கனெக்ட் ஆகலை. ஆனால் சேஃபான இடத்துல கண்டிப்பாக விழுந்துடும் அந்த பந்து. நல்ல ஒரு பிடிச்சிருக்காரு. ஆனால் வந்து 1 பிச்சில் தான் பிடிச்சாரு கார்த்தி. ஆரியன் ஆகாஷ் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. அடிச்சிருக்காருங்க. சரியான ஷாட்டு. பட்டோனியுமே தெரிஞ்சு பந்து 6ன்னு. 6 முதல் பந்தே 6க்கு வெல்கம் பண்ணியிருக்காரு ப்ரோ. இந்த கடைசி 2 பந்துகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன செய்கிறாரு பிரச்சனை. 4th டம்ல அடிச்சிருக்காருங்க ரிவர்ஸ் குப்பில். வேகமான ஒரு பவுண்ட்ரி. ஸ்கோர் லெவலில் கொஞ்சம் மேலே ஏற்றுறாரு ஆகாஷ் ப்ரோ. லாஸ்ட் பால் பவர் பிளேயோட அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் திசையில். 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா நல்ல ஒரு சேவ் அங்கே ப்ரோ கிட்டேருந்து. ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். ஒரு ரன் மேட்ச் முடியுது. 1 ஓவருக்கு 12 அடிச்சு அதுக்கான 1 விக்கெட் இழந்திருக்காங்க வலசேரிப்பட்டி. நல்ல ஒரு பந்து வீச்சு பிரபு அண்ணன்ட்டேருந்து. அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு குமரேசன். நல்ல ஒரு பந்து வீச்சு. ஒய்டுங்க. இது ஒரு அகல பந்து. நல்ல ஒரு இடத்துல போட்டார்.
அடுத்த பந்து சூப்பரான பந்துங்க குமரேசன்ட்டு. ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். கபில் எடுக்கிற அந்த பந்தை ஸ்ட்ரைக்கு வந்துடுற நாகமணி ப்ரோ. பாலுங்க விலைக்கு போனதை பார்த்து லெக் ஸ்டெம்பை குறி வச்சு போட்டார் பவுலர் குமரேசன் ப்ரோ. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு ஹரியா. உள்ள இருக்க பாடி லைனில் சூப்பராக போட்டுட்டு இருக்காருங்க இங்கே குமரேசன் ப்ரோ. மீண்டும் அடுத்த பந்து ஆரியாவுக்கு. குமரேசன் ப்ரோ சூப்பரான பந்துங்க. டிபெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் இங்கே ப்ரோ. இப்போ எடுக்கிறாரு சிவானே. எடுத்து வீசுறக்குள்ளாட்டியும் 2 ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க. மீண்டும் அடுத்த பந்து சூப்பரான பாலுங்க. டாட் பால். குமரேசன் பெரிய ஒரு பேட்ஸ்மேன் வச்சு பந்து போட்டுருக்காரு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் பார். ஃபீல்டர் இருக்காரு இங்கே. அவர் எடுக்கிறக்குள்ளாட்டியும் 2 ரன் ஈஸியாக ஓடிடுவாங்க. சிறந்த தற்போல தடுக்கப்பட்டு ஓவர் த்ரோ மூலமாக கண்டிப்பாக இன்னொரு ரன் ஓடுறாங்க. த்ரோ சரியாக அடிக்கலை. பிரபு நிறுத்தி வீசுறாரு. அடுத்த ஒரு போட வந்திருக்காரு கார்த்தி. பேட்டிங்கில் கலக்கிறாரு. பவுலிங் என்ன பண்ணுற பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் இருக்கிற ஆரியா. முதல் பந்து அருமையாக அடிச்சிருக்காருங்க. ஷாட்டே சூப்பராக இருக்குது. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. மீண்டும் அடுத்த பந்து சூப்பரான பண்ணுங்க. டாட் பால். மீண்டும் அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சரியாக கனெக்ஷன் ஆகலை. அதன் காரணமாக பால் 1 ரன் தான் ஓடுவாங்க. 2வது ரன்னுக்கான முயற்சி ஸ்டாப் பண்ணி ஓடுறாங்க. ஓடிட்டாங்க. அடிச்சிருக்காருங்க. மறுபடியும் சரியாக கனெக்ஷன் இல்லை. அதன் காரணமாக கேட்ச் பிடிச்சிருக்காரு இங்கே கார்த்தி ப்ரோ. விக்கெட் இழக்கிறாரு ஆரியா. அடுத்த பேச வந்திருக்காரு விஷ்ணு ப்ரோ. சூப்பரான பந்துங்க கார்த்திகிட்டேருந்து. அடுத்த பந்து டாட் பால். 3 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. அதுக்கான 3 விக்கெட் அடிச்சிருக்காங்க. இன்னும் எஞ்சி உள்ள 2 ஓவருக்கு 39 ரன்கள் அடிக்கணும். 4வது ஓவர் வந்திருக்காரு குமரேசன். ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் ப்ரோ ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் பார். 6ங்க. ஃப்ளாட்டாக ஒரு 6 அடிச்சிருக்காரு. இன்னும் 11 பந்துகளுக்கு 33 டார்கெட் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஆகாஷ் இருக்க வரைக்கும் மேட்சை மாற்றிக்கிட்டே இருப்பார். குமரேசன் அடுத்த பந்து போட வர்றாரு. நல்ல ஷாட்டுங்க. அப்லைனில் இருந்த பந்து சின்ன தடுமாட்டம் காரணமாக 2 ரன் ஓடிட்டாங்க. அடுத்த பந்து குமரேசன் ப்ரோ ரிவர்ஸ் கூப்பர் அடிக்கிறதுக்காக முயற்சிங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பால். அடுத்த பந்து ஒய்டுங்க. 4th பால். சூப்பரான பந்துங்க. லெக் பை மூலமாக 1 ரன் தான் கிடைக்கும். ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு இப்போ விஷ்ணு ப்ரோ. இன்னும் 30 ரன்கள் தேவை. டாட் பால். அருமையான பந்துங்க. மீண்டும் அடுத்த பந்து டாட் பால். இத்தோட இந்த ஓவர் முடியுதுங்க. 4 ஓவர்கள் முடிவுபட்ட நிலையில் 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில 35 ஓட்டங்கள் அடிச்சிருக்காங்க. இன்னும் எஞ்சி உள்ள 6 பந்துக்கு 29 அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல இருக்க ஆகாஷ் ஃபேஸ் ஓவர் போட வந்திருக்காரு சிவராமன் ப்ரோ. 28 ரன் அடிக்கணும். முதல் பந்தை சந்திக்கிறாரு. முதல் பந்தை அருமையாக அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் நினைக்கிறேன். சூப்பரான கேட்சுங்க. இங்கே லைன் கேட்சு. விக்கெட். சூப்பரான பந்துங்க. நல்ல ஒரு யார்கர். அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க. விஷ்ணு வந்திருக்கா ஸ்ட்ரைக்குக்கு. பெரிய ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் 6ங்க. விஷ்ணு பேட்டில் இருந்த முதல் 6. மீண்டும் அடுத்த பந்து விஷ்ணு. கால் லைனில் போட்ட பந்துங்க. அடிச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் இதுவும் 6ங்க. அடுத்தடுத்து 6 அடிச்சிருக்காரு ப்ரோ. கடைசி ஒரு பந்து அடிச்சிருக்காருங்க. இதோட இந்த மேட்ச் வின் பண்ணி செகண்ட் லீக்ல போகிறாங்க வள்ளத்தலக்கோட்டை. நல்ல ஒரு பேட்டிங் வளசரிப்பட்டி டீம் கிட்டேருந்து.